Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் representation of a surface. Representation R of a surface S. S ங்கிற surfaceல ஒரு representation பார்க்க போறோம். Class small rல in E3 னா Euclidean space is a collection of points in E3. அதாவது representation அந்த R வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அது ஒரு collection of points இருக்கு. E3 Euclidean space covered by a system of overlapping parts sequence Sj and points வந்து இதோட கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா overlapping parts Sj sequence where each part Sj is given by a parametric equation of class. ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து ஒரு parametric equation class R கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. Each point lying in the common portion of two parts Si as Sj. Si இருந்து Sj குள்ள இருக்கிற அந்த common portionல தான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த common portionல வந்து லை ஆகிருக்கும். Such that the change of parameters from one part Si2 is adjacent part Sj is given by a proper parametric transformation of class R. என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சேஞ்ச் ஆஃப் parameters வந்து Siலேருந்து Sjக்கு போகிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பர் parametric transformation of class R இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர் parametric transformation கொண்டு டெஃபினிஷன் இருக்குது, ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு let R and R dash be two representation of class R. Sங்கிற சர்ஃபேஸ்க்கு ரெண்டு ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த சீக்வன்ஸ் Sj வந்து ரெண்டாக இருக்குது, Sj and Sj dash. A system of overlapping parts covering S corresponding to R and R dash. அதாவது ஒரு சீக்வன்ஸ் Sjக்கு ஒரு R இருக்கும் இல்லையா, இங்கே Sj dash இருக்குங்காட்டி R dash இருக்குது. Then they are said to be equivalent. அப்போது அந்த எல்லாம் வந்து நம்ம ஈக்குவலண்ட்னு சொல்லணும்னா அந்த ரெப்ரசன்டேஷனை அது எப்படி இருக்கணும்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. If the composite family of parts Sj dash satisfies the condition that each point P lying in the common portion of the overlap of two parts. ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து Pயில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து காமன் போர்ஷனில் இருக்கணும். காமன் போர்ஷன் ஆஃப் ஓவர்லாப்பிங் ஆஃப் டூ பார்ட்ஸ். The change of parameter of P considered as a point of Sj to the parameter of the same point considered as a point Sj dash is given by a proper parametric transformation of class R. முன்ன சொன்ன அந்த டெஃபினேஷன் தான் இதையும் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து இங்கே வந்து ரெண்டு ரெப்ரசன்டேஷனும் ரெண்டு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் தீரம். The notation of R equivalence of representations of a surface is an equivalence relation அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு tangent plane and surface normal. R vector equal to R vector of u of t v of t be a general curve lying on the surface. ஒரு சர்ஃபேஸில் இந்த ஈக்குவேஷன் ஒரு ஜென்ரல் கர்வாக இருக்குது. எந்த பாயிண்டில் பாசஸ் ஆகுது அப்படின்னா u of t, v of tங்கிற பாயிண்டில் பாசஸ் ஆகுது. Then the tangent to the curve at any point P on the surface is. அப்போ அந்த சர்ஃபேஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் Pயில் அந்த கர்வுக்கு டேஞ்சன்ட் வரைஞ்சோம் அப்படின்னா அதோட இதுதான் வந்து டேஞ்சன்ட் பிளேன். அந்த கர்வோட டேஞ்சன்ட் பிளேன் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டெஃபினேஷன். Tangent to any curve drawn on the surface is called a tangent line to the surface. அந்த கர்வுக்கு வரைகிற எந்த ஒரு டேஞ்சன்ட்டுமே வந்து சர்ஃபேஸில் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம சர்ஃபேஸ்க்கும் டேஞ்சன்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேஞ்சன்ட் பிளேனோட ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா
dr vector by dt is a linear combination of dr vector by dt is a linear combination of the vectors r1 vector and r2 vector. Since r1 vector cross r2 vector is not equal to 0 இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டும் வந்து நான் ஜீரோ அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்கும். The two tangents to different curves draw P on a surface lying in a plane containing two independent vectors r1 vector and r2 vector at P. This plane is called a tangent vector at P. Next theorem, the equation of a tangent plane at P on a surface with positive vector. Equation of a tangent plane Pங்கிற பாயிண்ட் சர்ஃபேஸில் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா கேபிட்டல் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் வெக்டர் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஆர்1 வெக்டர் ப்ளஸ் பி இன்ட்டு ஆர்2 வெக்டர். இல்லை அப்படின்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வெக்டர் டாட் ஆர்1 வெக்டர் ப்ளஸ் ஆர்2 வெக்டர் ஈக்குவல் டு 0. இங்கே ஏ அண்ட் பி ஆர் parameters. Next definition, the normal to the surface at P is a line through P and perpendicular to the tangent plane at P. And normal to the surface இருக்கிற பாயிண்ட் Pயில் இருக்க நார்மல் வந்து ஒரு லைனு அது வந்து Pங்கிற பாயிண்டில் போகுது. அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலர் டேஞ்சன்ட் பிளேன் அட் P இருக்கும். அதே அந்த Pங்கிற பாயிண்டில் டேஞ்சன்ட் பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நோட், இஃப் கேபிட்டல் N denotes the unit normal at P. Pக்கு வந்து அது ஒரு யூனிட் நார்மல். தென் r1 வெக்டர் r2 வெக்டர் அண்ட் n இந்த எப்படி இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் N ஈக்குவல் டு r1 வெக்டர் கிராஸ் r2 வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் கிராஸ் r2 வெக்டர். இல்லை அப்படின்னாலும் ஹெச்ன்னு நம்ம போடலாம் டினாமினேட்டரில். The modulus of r1 vector cross r2 vector வந்து h. Then since r1 vector cross r2 vector is not equal to 0, அப்போ h is not equal to 0, which means that it is always a positive number. அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது n into h is equal to r1 vector into r2 vector. Next theorem, equation of the normal n at a point P on the surface r vector equal to r vector of u comma v, then r vector equal to small r vector plus a into r1 vector plus r2 vector. நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து எப்படி இருந்துச்சு r vector plus a into r1 vector plus b into r2 vectorன்னு இருந்துச்சு. இங்கே வந்து மாறி இருக்கு பாருங்க, கேபிட்டல் r vector equal to small r vector plus a into r1 vector plus r2 vectorன்னு இருக்குது. நெக்ஸ்ட் theorem, the proper parametric transformation either leaves every normal unchanged. ஒவ்வொரு நார்மலும் வந்து அன்சேஞ்சடாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. The surface equation of the sphere is down the surface equation of the sphere u and v parameter கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து r1 வெக்டரும் r2 வெக்டரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் வந்து நம்ம மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். r1 வெக்டர் r2 தான் வந்து மேட்ரிக்ஸ் நம்ம. இதில் u ஈக்குவல் டு 0 அண்ட் u ஈக்குவல் டு பையாக இருக்கும்போது அந்த 3 டிட்டர்மினன்ட் மைனஸ் ஆஃப் m ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் த ரேங்க் ஆஃப் m இஸ் ஆல்சோ 0. தென் u ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு பையாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸ் ரெண்டும். Since these singularities are due to the choice of parameters. இந்த singularities வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம parameters பொறுத்து இந்த singularities நமக்கு கிடைக்கும். They are artificial singularities. அப்போ இங்கே வந்து u equal to 0 u equal to பையும் வந்து artificial singularities. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த parametric curves of the system u equal to கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது is a system of parallel small circles which are called parallels. The parametric curves of the system v equal to constant is a system of great circles called meridians. இங்கே வந்து u equal to கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து சிஸ்டம் ஆஃப்
இந்த ஸ்மால் சர்க்கிள்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், சிஸ்டம் ஆஃப் பேரலல் ஸ்மால் சர்க்கிள்ஸ் வந்து பேரலாக இருக்கும். இங்கே வந்து சிஸ்டம் ஆஃப் கிரேட் சர்க்கிள்ஸ் வந்து மெரிடியன்ஸாக இருக்கும். தென் R1 vector dot R2 vector equal to 0, the parametric curves are orthogonal. டாட் ப்ராடக்டில் 0 வந்துச்சுன்னா இந்த parametric curves வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும். தேர்டு பாயிண்டில் என்ன சொல்கிறோம்னா R1 vector cross R2 vector equal to A square into I vector sin square U cos V plus J vector sin square U sin V plus K vector sin U cos V. The equation of the tangent plane is R vector minus smaller vector dot R1 vector cross R2 vector equal to 0 இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும்போது இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் இந்த above ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனோட கார்ட்டீசியன் ஃபார்மில் இங்கே கொடுத்துருக்காங்க. X minus small x into sin U cos V plus Y minus small y into sin U sin V plus Z minus small z into cos V equal to 0. அப்போ H ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா மாடல்ஸ் ஆஃப் R1 vector cross R2 vector நம்ம ப்ரீவியஸாக பார்ப்போம் இல்லையா, அப்படி நம்ம கிராஸ் பண்ணும்போது A square sin U நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ n கண்டுபிடிச்சோம் அப்படின்னா R1 vector cross R2 vector divided by H அப்படி போடும்போது equal to 1 by A into R vector நமக்கு கிடைக்கும். where R vector is the position vector of a point on the surface or a position vector. So the normal surface normal is the outward drawn normal. outward drawn normal. Previous problem பார்த்த மாதிரியே தான் இதுவும். இதில் சிங்குலாரிட்டிஸ், parametric curves, tangent plane இது மூணுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். பார்த்துக்கோங்க, அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து இந்த ஜென்ரல் சர்ஃபேசஸ் ஆஃப் ரெவல்யூஷன் டாப்பிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.